கடலும் ஒரு கிழவனும். எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய உலக புகழ் பெற்ற ஒரு நாவல். இது கியூபா நாட்டோட கடற்கரை கிராமத்தைச் சேர்ந்த ஒரு கிழவன் பற்றிய கதை. அவருக்கு வயசாயிருந்தாலும் அவரோட உடம்புல இருக்கிற வடுக்களும் அவர் கண்கள்ல தெரிகிற கடலின் நீல நிறமும் அவர் ஒரு வீரனாவே காட்டும். அவர் ஒரு வீரன் தான். 84 நாள் தொடர்ந்து அவர் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. அந்த ஊர்க்காரர்களே அவர் ஒரு துரதிருஷ்டவாளி அப்படின்ட்டு ஒதுக்குறாங்க. முன்னாடி ஒரு 40 நாட்கள் அவர் நேசிக்கிற ஒரு சிறுவன் அவர் கூட வந்திருப்பான். அந்த சிறுவனையும் அவங்க பெற்றோர் அந்த வயதான கிழவன் கூட போகாத, அவன் ராசி இல்லாத ஆளு அப்படின்னு நிறுத்திடுறாங்க. ஆனாலும் அந்த சிறுவன் அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவர் முன்ன போல ஒரு பெரிய மீனை பிடிப்பாருன்னு நம்புறான். 85வது நாள் அதிகாலையில அவரு போட்டை எடுத்துக்கிட்டு எப்பவும் போறதை விட எல்லாரும் போறதை விட ஆழ்கடலை நோக்கி ரொம்ப உள்ள போயிடுறாரு. அவர் விரித்த தூண்டில்ல ஒரு கனமான மீன் சிக்குது. அதை அவரால் இழுக்க முடியல. அந்த மீன் அவரையும் அந்த போட்டையும் சேர்த்து இழுத்துட்டு போகுது. அந்த இழுத்துட்டு போக அந்த தூண்டில பிடிச்சி பிடிச்சி அவரோட தோள்பட்டைகள்ல அவரோட கைகள்ல எல்லாம் ரத்த காயம் ஏற்படுது. அதையும் சமாளிச்சு சாப்பாடு இல்லாம சின்ன சின்ன மீன்களை வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு அவர் உயிர் சத்த உயிர் நிறுத்திக்கிறாரு. 2 நாள் தூங்கவே முடியல. தூங்கினா அந்த தூண்டில் கையை விட்டு போயிடுன்னு தூங்கவே இல்லை. 2 பகல் 2 இரவு அந்த மீனும் ஆழ்கடலை நோக்கி இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. இவரும் அந்த தூண்டில இழுத்து பிடிச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கிறாரு. 3வது நாள் அந்த மீன் களைப்படைந்து கடலுக்கு மேல வருது. அது ஒரு மிகப்பெரிய மெர்லின்ற மார்க்கெட்ல நல்ல விலை போற ஒரு மீன். அந்த போட்டை விட அது பெருசா இருக்கு. 18 அடி நீளம் இருக்குது. ஒரு 1500 பவுண்ட் எடை கொண்ட ஒரு மீன். அது கூட தன்னோட முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் பண்ணி அனைத்து சக்தியும் பயன்படுத்தி அதோட இதயத்துல ஈட்டியால குத்தி அதை கொன்னு அவரால் அதை போட்ல தூக்கி போட முடியல. ஏன்னா அது போட்டை விட பெருசா இருக்கு. தன்னோட படகுல பக்கவாட்டுல கட்டிக்கிட்டு நடுக்கடல்ல இருந்து கரையை நோக்கி வராரு. அப்படி வரப்போ அந்த மெர்லின் மீனோட ரத்த வாசனை அந்த கடல்ல பரவுது. வெறிகொண்ட சுறாக்கள் அந்த மெர்லின் மீனை தாக்குது. அந்த சுறாக்களோட போராடுறாரு. அது போராடி 2 சுறாக்களை குத்தி தன்னோட குத்தூசியால குத்தி கொள்றாரு. ஆனா குத்தூசி பறி போயிடுது. அடுத்து கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இன்னும் சில சுறாக்கள் தாக்குது. தாங்கிட்ட இருக்கிற ஒரு கத்திய துடுப்புல கட்டிட்டு மீன்களை தாக்குறாரு. கத்தியும் உடஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமேட்டுக்கு சில சுறாக்கள் தாக்குறது. அவரு ஒரு கட்டையை வச்சு அடிக்கிறாரு. அந்த கட்டையும் உடஞ்சு போயிடுது. நிராயுத பாணியா இருக்கிறாரு. 3வது நாள் இருட்டாயிடுது. இருட்டுல இவருக்கும் கண்டு தெரியல. சுறாக்கள் அது அந்த மீனை தாக்கி அந்த போட்டை தாக்கி மீன்ல எதுவுமே இல்லாம எல்லா கறியும் சாப்பிட்டுட்டு வெறும் எலும்பு கூடு மட்டும் விட்டுட்டு போகுது. இவர் நடுராத்திரி கரைக்கு வராரு. அந்த எலும்பு கூடு மட்டும் பார்த்து சோர்வா அவரோட பாய் மரங்களை சுத்திக்கிட்டு தோல்ல தூக்கிட்டு அவர் குடிசையில போய் படுத்து தூங்குறாரு. அடுத்த நாள் அவரை திட்டிய துரதிருஷ்டவாளின்னு சொன்ன ஊருக்காரர்கள் எல்லாம் கூடி நிற்கிறாங்க அவர் போட்டுக்கிட்ட. அவ்வளவு பெரிய மீன் அந்த கரைக்கு வந்ததே இல்லை இது வரைக்கும். இவ்வளவு பெரிய மீன் இந்த கிழவன் எப்படி தனியாலாம் பிடிச்சான் அப்படிங்கிற வியப்போட அவங்க பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கிழவன் அவரோட குடிசையில அவர் சின்ன வயசுல பார்த்த ஆப்பிரிக்காவின் சிங்கங்களை நினைத்து கனவில் நினைத்து கொண்டு தூங்குகிறார் அப்படின்னு இந்த கதை முடியும். அதாவது இது ஒரு வெற்றியாளனின் கதை அல்ல, ஒரு விடாமுயற்சியின் கதை. 85 நாட்கள் அவமானம், 3 நாள் போராட்டம், அதை மீறி கிடைச்ச ஒரு மீனையும் சுறாக்கள் பிடுங்கிக்கிட்டு விடும்போது விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கும் அவர் அடுத்த நாள் நான் கடலுக்கு போவேங்கிற நம்பிக்கையோட சிங்கங்களை நினைத்து கொண்டு தூங்குகிறார் அப்படின்னு அதுதான் அப்படின்னு எழுதியிருக்கிறது தான் இந்த நாவலோட சிறப்பு. தன்னோட வாழ்க்கை போராட்டம் அப்படின்னு நினைக்கிற என்னோட நண்பர்கள் கண்டிப்பா இந்த புத்தகத்தை ஒரு டைம் படிங்க. இந்த சாண்டிகோ என்ற கிழவன் சுறாக்களிடம் இருந்து எல்லா மீனையும் உழைப்பையும் பறி கொடுத்த பிறகும் அடுத்த நாள் கடலுக்கு போவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட சிங்கங்களை நினைத்து கொண்டு ஒரு சிங்கம் மாதிரியே தூங்குறாரு அப்படிங்கிறது. அந்த மாதிரியான மனநிலை தான் என்னோட நண்பர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நன்றி.